வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. பிரபாக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து மகா வந்து நீ கிளம்புமா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. மகா அங்கே வராங்க. அதை பார்த்துட்டு வந்து எங்கே போனே நீ எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்மி கேட்குறாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. காயத்ரி வந்து நான் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, நீ அவங்க கூட எந்த கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, நீ ஏன் போயிட்டு வந்த, எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு போகிறதுக்கு, அவங்க செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்துட்டியா, உனக்கு ஒன்றும் முடியலையா, அதான் பின்ன நீயும் சேர்ந்து தானே துரோகத்தை பண்ண அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அத்தை நீங்களா இப்படி பேசுகிறீங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போனது ஒரு தப்பா, பாவம் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் வந்து மனசு வருத்தத்தில் இருக்காங்க, அதனால தான் நாங்கள் போயிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் என் அம்மா வீட்டுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி வந்து முடிஞ்சு போகும் நீங்களே சொல்லுங்கள், அதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அனாமிகா என்ன பண்ணுறாங்க, நல்லா இதான் சான்ஸை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மகா இப்படி வந்து பெரியவங்க பேசுனா ஏற்று பேசுகிறீங்க, இந்த மாதிரி ஏற்று பேசுறீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே, உங்களை பற்றி ஆஹோ ஓஹோன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் இந்த அளவு வந்து பெரியவங்க பேசினா ஏற்று பேசுகிறீங்க, பின்ன நீ எந்த குடும்பத்துலேருந்துமா வந்திருக்க, ரொம்ப நல்ல குடும்பத்தில் வந்திருக்க, உனக்கு எப்படி பேசணும் நல்லா தெரியும், ஆனால் இவ வந்த குடும்பம் அப்படியா, இவ வந்த குடும்பத்தில் பின்ன எப்படி மரியாதை பெரியவங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்கிறாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம வந்து ஐஸ்வர்யா அங்கேருந்து வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே, என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனது ஒரு தப்பா, என்ன பண்ணிட்டாங்க இப்போது, மகாவை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகது இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும், சரி நல்ல குடும்பம்ன்றீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல குடும்பமா, உங்கள் பிள்ளையும் நீங்களும் ரொம்ப நல்லவங்களா, எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கீங்க, என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி உங்கள் பிள்ளைனமோ வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உத்தம மாதிரி அப்படியே வந்து இருக்க மாதிரியும் நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் பேசிகிட்டு இருக்கீங்க, குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்களா, மகாவை இந்த வீட்டுக்கு வந்து வர வச்சது நீங்கள் புரியுதா, இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு காரணம் உங்கள் புள்ள, நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்கு காரணம், உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும், இங்கே பார் தேவையில்லாமல் பேசாத, என் அம்மா எது சொன்னாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ, அதை நீ பேசாத புரியுதா, நீ ரொம்ப நல்லவ மாதிரி அப்படியே சீனை போட்டால் நீ நல்லவன் ஆகிடுவியா அப்படின்றாங்க. கௌதம் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், மகா என்ன தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவா, எங்கள் அம்மா வீடும் எங்களுக்கும் எந்த வந்து பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு எங்கள் அம்மா வீடு பிடிக்கலன்னா அமைதியாக இருங்க, அதுக்காக நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல, இங்கே பாருமா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் நான் வந்து மகா மாதிரி கிடையாது, அமைதியாக இருப்பேன்னு நினைக்காதீங்க சின்னத்தை, நான் என்ன பேசுவேன்னு எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் கொஞ்சமாவது நன்றியோடு நடந்து கற்றுக்குங்க, இன்றைக்கி உங்கள் மருமகன் தூக்கி அனாமிகாவை தலைமையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களே, இந்த அனாமிகா வர்றதுக்கு காரணமே எங்கள் மகா தான் புரியுதா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அனாமிகா பார்த்து முறைக்கிறாங்க. இந்த அனாமிகா வந்து இன்றைக்கி மகா வெறுக்கிறா, அன்னைக்கு வந்து மகாவும் வந்து இல்லைன்னா இந்த அனாமிகாவும் வந்து விஜயும் சேர்ந்துருப்பாங்களா ஒன்றா, என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரணும்னு மகா வந்து திட்டம் போட்டான்னு சொல்கிறீங்களே, என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரணும்னு அவள் திட்டம் போட்டிருந்தா என்னைக்கோ வந்து பிரபாவையும் விஜயும் சேர்த்து வச்சிருப்பா, ஏன்னா அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுதா கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணியிருப்பா, ஏன் பண்ணலை, ஏன்னா பிரபாவோட காதல் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இங்கே தான் எங்களுக்கு பிரபா இந்த மாதிரி லவ் பண்ணுறான்ற விஷயமே எங்களுக்கு தெரியும், அந்த அளவு நாங்கள் இருக்கோம், ஆனால் தேவையில்லாமல் சும்மா எங்கள் மேலே பழிய தூக்கி போடுறீங்க, என் தங்கச்சியையும் என்னையும் இதுக்கப்புறம் ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன், நான் அப்புறம் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னோடனே அப்படியே வந்து மகா வந்து அக்கா சும்மா இருக்கா நீ அமைதியாயிருடி, எப்போ பார்த்தாலும் வாயை மூடின்னு இருக்கிறதால தான் இவங்க எல்லாரும் உன் தலை மேலே ஏறி உட்காந்துன்னு டான்ஸ் போடுறாங்க, இப்போது உன்னை உன் வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களாம் யார், இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவங்க வீட்டுக்கு அவங்கள வந்து போக சொல்லு, நம்ம விஷயத்தில் தலையிட்டாங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அனாமிகா சித்ரா அப்புறம் காயத்ரி 3 பேரும் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நீ வாக்கா போதும் பேசுனது பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க மகா.